பாரதி அவென்யூ வாழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது 79வது விடுதலை நாள் வாழ்த்துக்கள். போன முறை உங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய பெண்களை பார்த்தப்ப நம்ம விடுதலை போராட்ட வீராங்கனை யாரை பற்றி பேசணும்? வேலு நாச்சியார் பற்றி பேசணும் இல்லையா? முதல்ல சுதந்திர போராட்டத்தை வந்து இந்தியாவுக்கே முதல் முறையாக நடந்த சுதந்திர போராட்டம் நடத்துறது வந்து வேலு நாச்சியார் தான். இப்போ நம்ம ஊரில் நம்ம தெருக்கல்ல பார்த்துருப்போம், நம்ம யார் வீட்லையாவது காந்தி இருக்காங்களா? நேரு, திலகர், ஜான்சி, இது மாதிரி பேர்கள்லாம் இங்கே நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அதே உங்களுக்கு பிடிச்ச சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருன்னு சொல்லுங்க. காந்தி. வேற? ஓகே. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அவங்களுடைய வீர வரலாறு வந்து வெளிமாநிலத்தில் இருக்கவங்களுக்கோ ஏன் நம்மளுக்கே கூட நிறைய பேர் தெரியாது. போன முறை நம்ம வந்து வீரநங்கை வேலு நாச்சியார் பற்றி பேசணும். அவங்களுடைய ஆண்டாள் படையில் வந்து 5000 பெண்கள் இருந்தாங்க. அவங்க வெள்ளைக்காரங்க வந்து ஓட விரட்டி அடிச்சாங்க. வெற்றி கண்ட ராணி அவங்க. ஆனால் ஜான்சி ராணிக்கு பரவிய புகழ் அளவுக்கு அவங்களுடைய புகழ் பரவவில்லை. டெல்லியில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து குடியரசு நாள் பற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, ஒரு அணிவகுப்பு ஊர்வலம் நடக்கும். கர்த்தவிய பாத், அதாவது கடமை பாதை அப்படின்ற அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய ஊர்தியை வந்து அலங்காரம் செய்து ஓட்டுவாங்க. 2022ஆம் ஆண்டு வந்து நம்ம அன்டோல்டு ஸ்டோரிஸ் அன்சங் ஹீரோஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பொருள் கொடுத்தாங்க. அதாவது இந்திய வீர வரலாற்று விடுதலை வரலாற்றில் அறியப்படாத போராட்ட வீரர்களை பற்றின ஒரு ஊர்தி அலங்கார பதிவு செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த சமயம் நம்ம செய்திருந்த அந்த ராணி வேலு நாச்சியோடைய ஊர்தி அலங்காரத்தை வந்து மத்திய அரசு ஏற்றுக்க மறுத்ததுனால நம்ம முதலமைச்சர் வந்து அதை செய்து நம்ம மாநிலம் முழுக்க அந்த ஓட்டு தர சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம செய்திருந்தோம். அதில் இடம்பெற்றிருந்த இன்னொரு விடுதலை போராட்ட வீரர் வந்து சின்னமலை. சின்னமலை பற்றி யாருக்கா தெரியுமா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அவருடைய உண்மையான பெயர் வந்து தீர்த்தகிரி. தீர்த்தகிரி வந்து அந்த காலத்தில் கொங்கு மண்டல பகுதிகளில் வந்து வரி வசூல் பண்ணிக்கிறது வந்து ஹைதர் அலி. மைசூரில் வந்து இருந்த ஒரு பெரிய மகாராஜா. அவர் வரி வசூல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதை வந்து படித்து எளிய மக்களுக்கு கொடுத்தாரு. அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லி அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் உள்ள சின்ன மலைன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அதனால அவருக்கு அந்த பேர் வந்தது. அவருடைய சிலையை வந்து நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? சென்னையில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கிண்டியில் பார்த்துருக்கோம். கிண்டியில் வந்து தீரம் சின்னமலைக்கு ஒரு சிலை இருக்குது. இவர் வந்து கர்னல் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரனை வந்து அவர் கழுத்தை வெட்டி தலை எடுத்து எப்படி நம்ம ஊர்தி அலங்காரம் வந்து நம்ம மாநிலம் முழுக்க ஓடிச்சோம், அதே மாதிரி மாவட்டம் முழுக்க வந்து முக்கிய சாலைகளில் வந்து அவருடைய தலையை மட்டும் வெட்டி கெமிக்கல்லாம் போட்டு பதப்படுத்தி ஒரு மாதம் அளவுக்கு கிடாத அளவுக்கு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு தன்னுடைய வீரத்தை பறைசாற்றுற அளவுக்கு வந்து எல்லா பக்கம் பண்ணார். வெள்ளைக்காரர்களை வீழ்த்த முடியாத ஒரு நல்ல ஒரு சாம்ராஜ்யமாக இருந்துட்டு இருந்தார். பிறகு நவீன வெப்பன்லாம் வேணும் அப்படின்றத திப்பு சுல்தானோடு இணைந்து நிறைய வந்து போர்க்கருவிகள் வாங்கி 3 முறை ஆங்கிலேயரில் வந்து தோற்கடிச்சார். அப்புறம் வழக்கம் போல ஒரு களங்கம் இருக்கும். சமையல்காரர்கள் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்து அதை பிடிச்சிட்டாங்க, தூக்கில் போட்டாங்க. இருந்தாலும் வந்து வீரம் செறிந்த நமது இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியான ஒரு வீர வரலாறு வேறு எங்கே இருந்திருக்குமா அப்படின்னா இதுக்கு பிறகுதான் மற்றெல்லாம் இருக்கும். சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது கலங்கப்படுறதுக்காக வைக்கிற பேர் தான். அது சிப்பாய் புரட்சி முதல் முறை நடந்தது வேலூரில் 1806ஆம் ஆண்டு. பிறகு 1857ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடந்தது சிப்பாய் புரட்சிவாங்க. அதுக்கு முன்னோடியாக அமைந்ததே தமிழ்நாட்டில் வேலூரில் அமைஞ்ச ஒரு சிப்பாய் புரட்சி தான். அன்றைக்கு வந்து கோட்டையை கைப்பற்றினாங்க. அங்கேருந்து நமது வீரர்களோடு இணைந்து திப்புவுடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து செய்தாங்க. இது போல பல வெற்றிகளை வந்து நம்ம முன்னுதாரணம் வச்சிருக்கோம். இந்த வீர வரலாறு அடிப்படையில் தான் பிறகு வெள்ளைக்காரர்களை வந்து அவங்கவுங்க பாணியில், அதாவது காந்தியடிகள் அகிம்சை வழியில் போராடினாரு, சுபாஷ் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினாரு, இன்னொருத்தர் இருந்தார் அவருடைய போராட்ட பாணி வந்து வித்தியாசமாக இருந்தது. வஉசி அவர் வந்து வெள்ளையர்களை வந்து வணிக ரீதியாக வந்து வெற்றி தந்தார். தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு அந்த கப்பல் பயணத்துக்கு 8 அணா அப்படின்வாங்க. 8 அணா அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்க 50 காசு. 8 அணா இந்த காசில் வந்து கொடுத்தாரு. இது வேற வெள்ளைக்காரர்களாலே கொடுக்க முடியாத ஒரு தொகை. அவங்கெல்லாம் வந்து திகைச்சு போயிட்டாங்க, இவரை வீழ்த்தவே முடியல. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்கள் பயணத்தோடு சேர்த்து காலை டிஃபனும் கொடுத்து பார்த்தாங்க. அப்படி இருந்தும் வந்து கூட்டம் வந்து நம்முடைய வஉசியுடைய சுதேசி கப்பலுக்கு இருந்த அளவுக்கு இருந்த வரவேற்பு வெள்ளையர்கள் கப்பலுக்கு இல்லை. அவர் இன்னொரு கப்பல் வாங்கினார். வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும்போது அப்புறம் கூட இருக்கவங்களுடைய சில முரண்பாடுகள், கொள்கை வேறுபாடுகளால் வந்து அவர் வீழ்த்தப்பட்டார். இருந்தாலும் எல்லா ரீதியிலையும் ஆயுதம் ஏந்தியோ அகிம்சை வழியாகவோ இல்லை வணிக ரீதியிலையோ நம்ம எல்லாத்தையும் வந்து வெற்றி கொள்ளும் அளவுக்கு தகுதி கிடைச்சிருக்கோம். இது நம்ம முன்னோர்கள் வரலாறு. அதே அளவுக்கு வந்து நம்மள்கிட்ட அந்த வீரமும் அந்த யுத்த தந்திரங்களும் அதே போன்ற செயல்பாட்டு திறமைகள் நம்மள்கிட்ட இருக்கும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நிறைய வந்து நல்ல வேலைகள் செய்ய வேண்டும். ஏற்கனவே அன்போனை குறிப்பிட்டாங்க. பாரதி நலச்சாலையில் வந்து
குப்பைகள் எல்லாம் இருக்கணும். நம்ம இருக்கிற வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் போதும் நினைக்கிறோம். நல்லா கூட்டி ஏமாந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் போட்டு விட்டுறோம், இல்லை வந்து எங்கேயாவது கொண்டு வச்சிடறோம். அப்புறமா நம்மளே திட்டுறோம் இந்த இடம் குப்பையாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு காரணமே நம்ம தான். நம்ம ஒரு வண்டியில் போகிறோம், ஒரு சிப்ஸு பாக்கெட்டோ இல்லை வந்து ஏதாவது சாப்பிட்றோம், சாப்பிட்டு ரோட்டில் தான் போடுறோம் அந்த குப்பையை. அதை ஒரு குப்பை தொட்டியை பார்த்து போடணும். இது அன்பு நான் சொன்னதுனால அதனால் உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாக நானே தயவுசெய்து கொஞ்சம் பார்க்கணும். அதேமாதிரி நம்ம ஐசி அவர்கள் குறிப்பிட்டால் போல நிறைய சாதிக்கக்கூடிய செயலாற்றலுடைய நல்ல இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் நம்ம பகுதியில் இருக்கோம். நம்ம இணைந்து நிறைய செய்வோம். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.